பிப்ரவரி 23 பொதுக்காலம் 7ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 27 முதல் 38 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள். உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்ளுவோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதாருக்கும் நன்மை செய்தார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள். அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள். அப்பொழுதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: அன்பே இவ்வுலகின் அச்சாணி. இதனை மதங்கள் மட்டும் வலியுறுத்துவதில்லை, மாறாக அறிஞர்களும் சான்றோர்களும் புலவர் பெருமக்களும் கூட வலியுறுத்துகின்றனர். குறிப்பாக உலகப் பொதுமறை கூறுகின்றது, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்று. இப்படி அன்பினை பற்றி பேசாதவர்களே இவ்வுலகில் இல்லை. அன்பினையே தனது மூச்சாக, தனது உணர்வாக, தனது உயிராக கொண்டிருக்கும் நம் அன்பின் கடவுள் இயேசு எவ்வளவு பேசியிருப்பார் அப்பொழுது அன்பை பற்றி. உலகில் எல்லா சமயங்களும் வலியுறுத்துகின்ற ஒரு பொது விதி, பொன் விதி என்னவென்றால், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்பதாகத்தான் இருக்க முடியும். ஆம், அன்பின் கடவுள் பகைவருக்கு அன்பு, வெறுப்போருக்கு நன்மை, சபிப்போருக்கு ஆசி, இகழ்வோருக்கு இறை வேண்டல், அடிப்போருக்கு மறு கன்னம், மேலாடை எடுப்போருக்கு உள்ளங்கி, கேட்பவருக்கு கொடு, எடுத்தால் திருப்பி கேட்காதே என்ற பொன்மறையை, அன்பினை மையப்படுத்தி அனைவரையும் கடைபிடிக்க இன்று அழைப்பு விடுக்கின்றார். ஒவ்வொருவரும் பொன்விதியான இயேசுவின் தன்விதியை கடைபிடித்தால் இங்கே குற்றங்களுக்கும் இடமில்லை, சிறைகளுக்கும் தேவையில்லை. இரவு நேரங்களில் நமது வீட்டின் கதவினை பூட்டிடவும் அவசியம் இருக்க வேண்டியதில்லை. அன்பினை மட்டுமே முன்னிலைப்படுத்தி நாம் ஒவ்வொரு நாளும் வாழ முற்படுவோம்.
அன்பு இல்லையேல் நாம் ஒன்றுமில்லை. நம் வாழ்வினும் பொருள் இல்லை. அவ்வாறன்றி வாழ்ந்தாலும் அது பயனில்லை. எனவே இன்னா செய்தாரே இனியவே செய்யாக்கால் என்ன பயத்தலோ சால்பு என்ற குறளுக்கேற்ப நாம் அனைவருக்கும் நன்மையை செய்து அனைவரோடும் அன்பினால் பிணைக்கப்பட்டு இவ்வுலகை வாழ வென்றெடுக்க முயற்சி எடுப்போம். அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பாய். நாங்கள் சாட்சிகளாய் வாழ எங்களை அழைத்தீரே, அதற்காக நன்றி. எங்களது சொல்லும் செயலும் பிறருக்கு அன்பினை வெளிப்படுத்துவதாக இருக்கவும், எங்களுக்கு பகைமை செய்தோருக்கும் நாங்கள் நன்மை செய்யும் நல்லுள்ளத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்நேரத்தில் விசேஷமாக தந்தருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம் அப்பா. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.